வெல்கம் டு மிச்சிசை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. எதுக்காக இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல எதுக்காக இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோ நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து நீயா நானா டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது. ஏன்னா இந்த ஒர்க் ஷாப் நடத்துகிறவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு 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 ஷோ வந்து நடந்தது. ஸோ அந்த ஒர்க் ஷாப் பற்றின ரீல்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி நான் முழுசாக வந்து பேசுகிறேன். ஓகே, ஸோ அந்த ரீலை காமிக்கிறேன். அவர் வந்து ஃபோனிக்ஸ் வொக்காபுலரி வந்து 1 மினிட்ல அவ்வளோ கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. அது கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். 360 டிகிரி நீங்க திங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, வாட் இஸ் த சவுண்ட் ஃபார் எல்? எல் லா பி பா. ஒன்னும் இல்லை சார், ஒரு சிம்பிள் ரைம்ஸ்ல வருது. ஏ ஃபார் ஆப்பிள், ஆப்பிள். அவங்களே சொல்லி தராங்க சார் அந்த சவுண்ட. ஏ ஃபார் ஆப்பிள், ஃபார் ஆப்பிள். சாதாரணமா சொல்லி தர வேண்டிய ஒரு விஷயத்தை எதுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லி கொடுக்குறீங்க? குழந்தை இருக்காங்கன்னா உங்களுக்கு மேல எவ்வளவு பீப்பிள்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. என்ன வார்த்தைகள் சொல்லி கொடுத்தீங்க, சவுண்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கண்டிப்பா இல்ல மேம். ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் இங்கிலீஷ் அல்பாபெட் பர் டர் டர். ஏன் ஃபோனடிக்ஸ் அப்படி புடிச்சிட்டு சவுண்ட் இஸ் மீனிங் இருந்து போறோம். சவுண்ட் ஒழுங்கா மதர் பெயிண்டர் சவுண்ட் மேனர் கார்பெண்டர் டா பா இல் யூ. நான் சொல்லல, இவர் நம்மள டயர்ட் ஆக்குவாருன்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ரீல் மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீரியஸ் பிஸ்னஸாக வந்து எல்லா இடங்களிலும் இது போயிட்டு இருக்குது. ஸோ சின்ன குழந்தையா இருக்கும்போதே, ஈவன் ப்ரீகேஜிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தன்னோட பசங்க வந்து ஒரு பெரிய புத்திசாலியாக வரணும், அவங்களோட ஐக்யூ பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் போய் சேர்த்துறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட பார்க்காம அவங்களுக்கு அவ்வளோ டார்ச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பொனட்டிக் சவுண்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஐக்யூ பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை ரொம்பவே டார்ச்சர் வந்து பண்ணுறாங்க. இதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, காசு தான் செலவாகுமே தவிர எதுவுமே கிடையாது. ஸோ எதுக்காக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மனுஷங்களை மொத்தம் பார்த்தீங்கன்னா சுமார் 8 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்களா. அதாவது 8 வகையான இன்டெலிஜென்ஸ் தான் வந்து இந்த மனுஷங்களை மத்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க, பாடி வைஸ் ஸ்மார்ட்னஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க, மேத்தமெட்டிக்கலாக லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி 8 வகையான திங்கிங், 8 வகையான டைப்ஸ் வந்து இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலிஸ்டிக்ஸாக இயற்கையை ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சைக்காலஜிக்கலான 8 வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8 வகையான இன்டெலிஜென்ஸில் ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாடி ஸ்மார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பாடி ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய பாடி டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக வந்து மாற முடியும். அதே மாதிரி ஒரு ஆக்டர் ஆக முடியும். ஸோ உடம்பை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உடம்பை வெளிப்படுத்தக்கூடிய எமோஷன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அவங்க ஃபிட்னஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஃபீல்டு, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, ஆக்டிங் ஃபீல்டு, மீடியா ஃபீல்டு, இந்த மாதிரியான ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஸ்மார்ட்டில் உள்ளவங்க பண்ண முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி போகிறவங்க வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃபீல்டு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணுற மாதிரியான ஃபீல்ட் ஆகட்டும், இல்லை ஐடி ஓரியன்டு, ஸோ இந்த மாதிரி இடங்களில் போட முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரலி இன்டெலிஜென்ஸாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திறமை இருக்குது. ஸோ அந்த திறமை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தான் வந்து சின்ன குழந்தைங்க மத்தியில் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமே தவிர எல்லாருமே கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே ஐக்யூ பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். அந்த தனித்திறமையை சின்ன வயசில் இந்த பையனால் என்ன பண்ண முடியும், இல்லை இந்த பொண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நிறைய வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு மீனை நீங்கள் மரம் ஏற சொன்னீங்கன்னா அது காலம் பூரா வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்கும், அது ஏற முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அதே ஒரு மீனை வந்து நீங்கள் கடலில் நீந்த சொன்னீங்கன்னா அது இயற்கையாகவே நீந்தும். அந்த மாதிரி இயற்கையான ஒரு டேலண்ட் நம்மளுக்கு என்னங்கிறத கண்டுபிடிக்க தான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க மத்தியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் ஷாப் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன வரும், அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன வரும், எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க எதில் போனால் அவங்க லைஃப் வந்து ஷைன் ஆகும் அப்படிங்கிற அந்த இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஒர்க் ஷாப் எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் எல்லா இடங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு வச்சு அவங்களுக்கு வந்து படிப்பு சின்ன அப்போவே ஏபிசிடி சொல்லி கொடுக்குறது.
ஸோ வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெருமை. ஸோ என் குழந்தை பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி போகிறதுக்கு முன்னாடி 4 வயசுல ஏபிசிடி சொல்லுது அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெருமையாக இருக்குமே தவிர அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பதில் அவங்கவுங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சின்ன வயசுலையோ இல்லை ஒரு பர்டிகுலர் வயசு ஒரு 4 வயசுல கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 10 வயசுக்குள்ள கண்டுபிடிச்சாலுமே போதுமானது தான். அந்த 10 வயசுக்குள்ள ஒரு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதில் அவங்க ஷைன் பண்ண வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 10 வருஷத்துல அவங்க பெரிய ஆளாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, ஸோ எல்லாருமே கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஐக்யூ பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த குழந்தைங்களோட தனித்திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த துறையில் பெரிய ஆளாக்குறது தான் பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளாக்கணும் அவசியமே கிடையாது, அவங்களே பெரிய ஆளாயிடுவாங்க. அது நம்ம கண்டுபிடிச்சி அந்த ரூட்டில் மட்டும் அந்த குழந்தைங்களை விட்டாலே போதும், அவங்களே வந்து அவங்க பெரிய ஆளாயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ பெரிய ஆளாகிறத தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.